அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, அந்த சத்து குறைபாடு, இந்த சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகள். ஸோ அதை நம்ம சரிவர பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, அதை சரி கட்டுறதுக்காக நம்ம என்ன ஒரு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முளைக்கட்டிய சத்து மாவு 60 வகையான மூலப்பொருட்கள் போட்டு நம்ம முளைக்கட்டிய சத்து மாவு ஹோம்மேட் ரெடிமேடு சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிற மெத்தேடு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லாட்டி கருப்பட்டி வெல்லம், அப்படி இல்லாட்டி அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கணும். அப்படி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அனுபவத்தில் சொல்கிறோம். ஸோ இது 60 வகையான மூலிகைகள் போட்டிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் 60 வகையான மூலிகை என்னங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சிறுதானிய வகைகள், இந்த நவதானியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நவதானிய வகைகள், பச்சைப்பயிறு, நரிப்பயிறு சொல்கிறோம் இல்லைங்களா, கொண்டக்கடலை, மக்காசோளம், வரகு, சாமை, தினை, குதிரைவாலி, நட்ஸ் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 வகையான மூலக்கூறு பொருட்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கோம். இதில் மெயினாக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, இலுப்பப்பூ சம்பா அரிசி, ஜாதிக்காய், பூமி சக்கரை கிழங்கு, பிஸ்தா, சாரப்பருப்பு, அக்ரூட்டு, ஏல அரிசி. ஏலக்காய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை இருக்கும், அதுதான் ஏல அரிசின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இது இந்த ஏல அரிசி. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டு செஞ்சுருக்கு இந்த முளைக்கட்டிய சத்து மாவில். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி நான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இது. ஏன்னா இப்போ இருக்கிறதுல நம்ம டீ, காஃபி அப்படின்றது கண்ட இதை நம்ம சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக, ஸோ காலையில் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ், சத்து மாவை நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா, ஸோ கண்டிப்பாக உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்றதுனால நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த சத்து மாவு வாங்கி பயன்படுத்துங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம மற்ற நஞ்சு உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நான் அந்த வீடியோ பதிவு மூலயமா தெரியப்படுத்துகிறேன். ஸோ மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நல்ல மூலிகைகளாவோ இல்லை நல்ல ஒரு ஆர்கானிக்காக செய்யப்பட்ட பொருளாவோ நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.